தொடங்கலாம் சார் பேராசிரியர். பேச ஆரம்பிச்சிடலாம். சரி. இணைய வழியில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கிய ஆய்வு நடுவத்தை சார்ந்த முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் பிஷப் அம்புரோஸ் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட கதை செல்லம்மாள் அப்படிங்கிறது. இதனுடைய ஆசிரியர் புதுமை பித்தன். இவர் சோ விருதாச்சலம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் 1906ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் நாள் பிறந்தார். 1948 வரை இவர் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்றும் சிறுகதை மன்னன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவருடைய புனை பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோவி, மாத்ரு, கபாலி, கூத்தன், நந்தன், ஊழியன், சுக்கராச்சாரி, இரவல் விசிறி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். ரசமட்டம் என்ற பெயரில் அரசியல் விமர்சன கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். கந்தசாமி கவிராயர் என்ற பெயரில் கவிதைகளை எல்லாம் புனைந்திருக்கின்றார். திருநெல்வேலி வட்டார வழக்கினை இலக்கிய உலகில் புகுத்திய பெருமை இவரையே சாரும். கடவுள் மனிதனிடம் சிக்கி தவிக்கின்ற பாட்டினை கடவுளும் கந்தசாமியும் என்ற சிறுகதையில் ஆசிரியர் அழகாக எடுத்து கூறுகின்றார். அகலிகை சாப விமோசனம் என்பது தொன்ம கதைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றார். ஒரு நாள் கழிந்தது, காஞ்சனை, கயிற்றரவு, கபாடபுரம், தெருவிளக்கு, காலனும் கிழவியும் இவையெல்லாம் இவருடைய சிறுகதைகள். நாரத ராமாயணம் அப்படிங்கிற இவருடைய நாடகம் புகழ் பெற்றது. சிற்றென்னை அப்படிங்கிற நாவல் நிறைவு பெறவில்லை. இவர் 15 கவிதைகளையும் 100க்கு மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். நான் எடுத்துக்கொண்ட கதை செல்லம்மாள் அப்படிங்கிறது. இந்த சோ விருதாச்சலம் அப்படிங்கிறவருக்கு புதுமை பித்தன் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கதையை படிச்சோன்ன நமக்கு தெரியும். கதையினுடைய 3 வரிகளை பார்த்தாலே தெரியும். இப்போ பித்தன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்வாங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க புதுமை பித்தன் இந்த கதையினுடைய முதல் 3 வரிகளில் அவர் ஏன் புதுமை பித்தன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகின்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கதையை பாருங்க. கதையில செல்லம்மாளுக்கு மூச்சு அடங்கியது. கதையினுடைய முதல் வரியே இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. துன்பியல் இலக்கியத்தில் செல்லம்மாவை ஆசிரியர் கொன்று விடுகின்றார். செல்லம்மாவின் மூச்சு அடங்கியது, நாடியும் அடங்கியது. பெயரற்ற சடலமானாள் தன் பதியின் முன்னிலையில். பட்டணத்தில் பெரும் தனிமையில் செல்லம்மாள் மாண்டு போனாள் என்று கதை தொடக்கம் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. இந்த தொடக்கத்தை பார்த்தாலே நம்மள பதபதைக்க வைக்குது, அதே மாதிரி உருக்குகிறது. இந்த கதை எழுதப்பட்டது 1943ஆம் வருடம். இந்த கதையில செல்லம்மாள் பிரம்மநாயகத்தின் மீதும் பிரம்மநாயகம் செல்லம்மாளின் மீதும் வைத்திருந்த காதலை ஆசிரியர் அழகாக சித்தரித்திருக்கின்றார். வாங்கள் நம் கதைக்குள் செல்வோம். செல்லம்மாள் அப்படிங்கிறது ஒரு காதல் கதை. இது புதுமை பித்தனுடைய ஊர் திருநெல்வேலி. இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் பிரம்மநாயகத்தினுடைய ஊரும் திருநெல்வேலி என்று சித்தரிக்கிறார். இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மநாயகம், அவருடைய மனைவி செல்லம்மாள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முனுசாமி அப்படிங்கிறவன், அப்புறம் ஜவுளிக்கடை முதலாளி. இந்த 4 பேர் தான் அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம். இவர் பிரம்மநாயகம் அவருடைய அப்பாவுக்கு 4வது பிள்ளை. இவர் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செல்லம்மாள் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்கின்றார். இவர்கள் அண்ணன் எல்லாருமே தனித்தனியாக வாழ்கின்றார்கள். இவங்க அப்பா இறந்துடுறாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வராரு. அங்க ஒரு ஜவுளி கடையில வியாபாரம் செய்யறாரு. அந்த ஜவுளி கடையில பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சம்பளம் அப்படின்னா தவணை முறையில தான் இவருக்கு சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இன்னைக்கு சம்பளம் வேணும் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அந்த கடை முதலாளிகிட்ட சொல்லிடணும். இவங்களுக்கு 10 வருடங்கள் ஆகியும் செல்லம்மாளுக்கும் இவருக்கும் குழந்தைகள் அப்படிங்கிறது இல்லை. இவங்க செல்லம்மாள் எப்பவும் ஆசிரியர் படுத்த படுக்கையாக தான் செல்லம்மாள் அப்படிங்கிற பாத்திரத்தை சித்தரித்திருக்கின்றார். அவருக்கு திடீர்னு மயக்கம் வரும், வாந்தி வரும், படுத்த படுக்கையா இருக்காங்க. காலையில நல்லா இருந்தா சாயங்காலம் நல்லா இருக்க மாட்டாங்க, சாயங்காலம் நல்லா இருந்தா காலையில நல்லா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க என்னன்னா சிக்கனம் கருதி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊரினுடைய ஒதுக்குப்புறத்துல ஒரு குடிசை வீட்டுல தங்குறாங்க. அந்த குடிசை வீட்டுல மின்சாரம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. இவர் பிரம்மநாயகம் காலையில வேலைக்கு போயிடுவாரு, சாயங்காலமா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படி பார்த்தா எப்ப பார்த்தாலும் செல்லம்மா படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க.
அவர் வந்த பிறகுதான் சமைப்பாரு. சமைப்பதற்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெந்நீ வச்சு குடிச்சிட்டு அத படுத்துக்கிடுவாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்முடைய ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சில சமயம் நினைப்பாங்க. ஊருக்கு போனாலும் இதே கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு நமக்கு தன்னுடைய மனச வந்து தேத்திக்கிடுவாங்க. இவங்க 2 பேருக்கு இவங்க ஊரை பற்றி பேசுறதுல தான் ரொம்ப சந்தோஷம். செல்லம்மாள் வந்து பிரம்மநாயகத்திட்ட சொல்றா, "நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போவோம். நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி வாங்கிட்டு வருவோம். அதோடு மட்டுமல்லாது நெல்லிக்காய் அடைன்னு சொல்லி சொன்னா, இங்க ஊரை பற்றி பேசினாலே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். செல்லம்மாள் ஊரை பற்றி பேசினாலே கிளுக்குன்னு ஒரு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் புதுமைப்பித்தன் சித்தரித்திருக்கின்றார். இவர் வந்து மனைவியை ஊருக்கு கூட்டிட்டு போறதுல இவங்களுக்கு வந்து நிறைய சவால் இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவி சுகம் இல்லாதவா. எப்பவும் படுத்த படுக்கையா இருக்கா. அவளை கவனிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். 2வது அந்த ஊருக்கு போவதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும். அப்ப வந்து இவர் சொல்றாரு, பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாள்ட்ட சொல்றாரு. இப்ப புரட்டாசி தானமா ஆகுது. இன்னும் 2, 3 மாசம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே செல்லம்மாள் சொல்றா, புரட்டாசின்னு சொன்னோன்னு தாங்க ஞாபகம் வருது. தீபாவளி வருதுல்ல, நீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உங்களுக்கான துணிமணி எல்லாம் கடையில இருந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றாரு, எம்மா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். நீ முதல்ல தரையில எழுந்து ஒழுங்கா உட்கார முடியுமான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி பிரம்மநாயகம் பிள்ளை வந்து செல்லம்மாள்கிட்ட சொல்றாரு. எனக்கு இப்ப உடம்பெல்லாம் சரியாயிட்டு, நீங்க ராத்திரி வரும்போது நான் புளிக்குழம்பும் காண துவையலும் வச்சு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு தானே நீ எந்திரிச்ச, நீ அதை இதை பண்ணி உடம்ப கெடுத்துக்கிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து காலையில எழும்பி வேலைக்கு போறாரு. செல்லம்மா புடவை வேணும்னு கேட்டாலே அப்படின்னு அதையே நினைச்சிட்டே போறாரு. நம்ம கடை முதலாளிட்ட நம்ம சம்பளத்தை விட அதிகமா நம்ம பொருள் பணம் வாங்கிட்டோமே, என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே போறாரு. கடைக்கு போன உடனே அந்த கடை முதலாளி கேட்கிறாரு, என்ன பிரம்மநாயகம் இவ்வளவு தாமதமா வர, வா அந்த பனியன் கட்டை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் ராத்திரி வரைக்கும் 9 மணி வரைக்கும் அந்த கடையில வந்து வேலை பார்க்குறாரு. அதுக்கு அப்புறமா தயங்கி தயங்கி அந்த முதலாளிகிட்ட சொல்றாரு, செல்லம்மாளுக்கு புடவை வேணுங்கிறத. உடனே அந்த முதலாளியுடைய சம்மதத்தோடு ஒரு 3 புடவை எடுத்து ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வீட்டுல செல்லம்மாவை கூப்பிடுறாரு. செல்லம்மா செல்லம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எந்த சத்தமும் இல்ல. உள்ளே வந்து பார்த்தா படுக்கை அறைக்கு பக்கத்துல செல்லம்மாள் விழுந்து கிடக்கா. ஒருக்களிச்சு படுத்திருக்கா. விளக்கை எடுத்து பக்கத்துல கொண்டு வந்து பார்க்காரு. கண்கள்லாம் பாத்தீங்கன்னா சொருகி போயிருக்கு. மூச்சு மட்டும் இருக்கு. பின்வாசல் பக்கமா போகிறாரு. சமையல் அறைக்கு பக்கத்துல போகும்போது அந்த புளிக்குழம்பும் அந்த காண துவையலும் அப்படி ஒரு மணமா இருக்கு. இவர் வந்து என்ன செய்யறாரு, வெந்நீர் கொண்டு வந்து ஒத்தடம் வச்சு கொடுக்காரு. கற்பூர தைலத்தை தேய்ச்சி விடுறாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சுட்டு கொண்டு வந்து செல்லம்மாளுடைய மூக்கில் கொண்டு வைக்கின்றார். உடனே தான் சின்னம்மாள் லேசா முழிச்சு தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கா. அவ பாதி மயக்கமும் பாதி சுய நினைவும் இருக்கும்போது செல்லம்மாளுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகமானது வரும். அவங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் கூட அவங்க அம்மா பேசுறது போலயே பேசுவாங்க. அம்மா நல்லா இருக்கியாம்மா, நீ எப்பம்மா வந்த, இந்த இந்த மனுஷன் வந்து என்னைய எப்ப பார்த்தாலும் கட்டி போட்டுட்டே போயிருந்தாருமா, என் கட்டை அவிழ்த்து விட்டாருன்னா நான் வந்து நேரா உன்னைய பார்க்கையே வந்துருவோமா அப்படிங்கிறார். இப்படி பேசும்போதெல்லாம் பிரம்மநாயகம் அந்த செல்லம்மாவினுடைய அம்மாவாக மாறியே பதில் சொல்வது அப்படிங்கிறது வழக்கம். அதுக்கு பிறகு செல்லம்மா மயங்கி விழுந்துறா. ராத்திரி முழுக்க அவங்க பக்கத்திலேயே இருக்காங்க. ஆழ்ந்து தூங்குறாங்க. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு கண் முழிச்சு பாத்துக்கிறா. கண் முழிச்சு பாக்குற நேரத்துல உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, தண்ணி தவிக்குது, தொண்டைய வரட்டுது, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப பிரம்மநாயகர் சொல்றாரு, பேசாம படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமா நான் சாப்பிட்டேன், பழையது இருந்ததுல அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாய் விரிச்சு படுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப பார்த்து கோழி கூவுற சத்தமானது கேட்டுருது. உடனே என்ன செய்யறாரு, இவர் வந்து அடுப்புல கருப்பட்டி காப்பி போடுறாரு. போட்டுட்டு செல்லம்மாவை எழுப்புறாரு. செல்லம்மா செல்லம்மா எலும்புமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் பல் தேய்ச்சிட்டு தான் அந்த காப்பியை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி செல்லம்மா வந்து சொல்றா. நேத்து நீ கிடந்த கடை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவளை சத்தம் போடுறாரு. பிறகு பல் தேய்ச்சிட்டு அவ அந்த கருப்பட்டி காப்பியை குடிக்கா. பிரம்மநாயகம் பிள்ளை
நான் சொல்றாரு, "நான் வந்து வைத்தியர எதுக்கும் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து செல்லம்மா சொல்றா, "அந்த புளிச்ச மாவு இருக்குல்லங்க, அத சாப்பிட்டா எனக்கு சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்றா. இவரு என்ன செய்றாரு, வைத்தியர போய் கூப்பிட போறாரு. போயிட்டு வரும்போது பார்க்காரு, செல்லம்மா படுத்த இடத்துல இல்ல. அடுப்படிய போய் பார்த்தா சுர் சுர்ன்னு சொல்லி சத்தம் கேக்கு. தோசை சுடுற சத்தமானது கேக்கு. ஆனா, செல்லம்மாவ பார்த்தா அவ கை நடுங்குது. அதே சமயத்துல மாவெல்லாம் எல்லாம் சிந்தி இருக்கு. 2, 3 தோசை சுட்டுருக்கா. ஆனா, அந்த தோசை எப்படி இருக்கு அப்படின்னா, கரிஞ்ச நிலையில இருக்கு. பக்கத்துல மிளகா பொடியும் வச்சிருக்கா, எண்ணெயும் வச்சிருக்கா. இவ பிரம்மநாயகத்த பார்த்தோன்ன குழந்தை மாதிரி அழகா சிரிக்கின்றார். அப்ப வந்து மருத்துவரே வந்துட்டாரு. மருத்துவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, "உங்க உடம்பு வந்து பலகீனமா இருக்கு. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. பால் கஞ்சி, தண்ணி ஆகாரம் மட்டும் தான் நீங்க சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொ ரொம்ப மயக்கமா இருந்தா, "செந்தூரத்த தொட்டு வைங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. "ஆமா, நீ நல்ல மருத்துவர கூட்டிட்டு வந்தீங்க. பால் மட்டும் தான் சாப்பிடணுமாம். நடமாடக்கூடாது. நோய் வந்த வழியா போயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மருத்துவருக்கு காசு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. "உனக்காக நான் 3 புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் செல்லம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே இவ சொல்றா, "எனக்கு அந்த பச்சை கலர் புடவை தாங்க பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றா. "சரி இது எவ்வளவு விலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "எவ்வளவு விலை இருந்தா உனக்கு என்ன செல்லம்மா? பிடிச்சதுன்னா எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு மத்தியானம் கஞ்சி காய்ச்ச போறாரு. அந்த கஞ்சி குடிச்சதுல இருந்து செல்லம்மாளுக்கு ஒரே வாந்தியா எடுக்கிறா. அப்பமே வந்து பிரம்மநாயகம் பிள்ளை உணர்ந்துக்கிறாரு. ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, டாக்டர் வீட்டுக்கு போறாரு. ரொம்ப நேரமா காத்திருக்காரு. டாக்டர் வர்ற மாதிரியே தெரியல. ஒரு துண்டு சீட்ட எழுதி அங்க இருந்தவங்கட்ட தன்னுடைய முகவரிய குடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்ல வந்து பார்த்தா, கதவ திறந்து பார்த்தா, செல்லம்மா வந்து விழுந்து கிடக்காங்க. கருப்பட்டி காப்பி அவங்களுடைய வாயினுடைய எல்லா பக்கமும் வந்த வண்ணம் வந்து இருக்கிறது இருக்கிறது. ஆமா. அவங்கள வந்து தூக்கி படுக்க வைக்கிறாரு. ரிக்ஷா வருது. டாக்டர் வராரு. "இப்ப எதுவும் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "காலையில கூட்டிட்டு காலையில கூட்டிட்டு வரதா இருந்தா வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஈ வந்து அவங்களுடைய அங்கங்க அலைஞ்சுகிட்டு இருக்கு. அவங்களுடைய உடையில உட்காருது, கை மீது உட்காருது, இதழ் மீது உட்காருது. "உங்களுக்கு ஈவு இரக்கம் அப்படிங்கிறதே இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவ வந்து சத்தம் போடுறா. "கண்டிப்பா நான் செத்து போயிருவேங்க. எனக்கு எங்க அம்மைய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றா. "சரி நான் தந்தி குடுக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "தந்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காசு செலவாகும். அதனால நீங்க கடுதாசி போடுங்க. எதையும் யோசிக்காம இருங்க. தூங்குங்க" அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. "ஏதோ மாதிரி இருக்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. "வெந்நீய தாங்க" அப்படின்னு கேட்கிறா. "பால் தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுடைய உதடானது நீல நிறமாகிறது. கை, காலெல்லாம் குளிருது. அப்ப பால் காய்ச்சுறாரு. அந்த பாலானது திரஞ்சு போயிருது. அ எலு அப்ப உடனே என்ன செய்றாருன்னா, எலுமிச்சம்பழத்த புழிஞ்சி பானகம் தயாரிக்கிறாரு. அத குடுக்குறாரு. ஒரு மடக்கு குடிக்காங்க. ஆனா, 2 பக்கமும் வடிஞ்சிருக்கு. அவங்க உடம்பு மட்டும் தான் இருக்கு. இப்ப சித்த வைத்தியர் குடுத்த எல்லா மருந்தையும் குடுத்து பார்க்காங்க. வெந்நீர் ஒத்தடம் குடுக்காங்க. இந்த நேரத்துல அவருடைய முகத்திலிருந்து ஒரு வியர்வை துளி செல்லம்மாளுடைய முகத்தில் விழுகின்றது. செல்லம்மாள் வந்து மூச்சற்று கிடக்கின்றாள். கண் மூடி விடுகிறாங்க. அவங்க வாய மூடி விடுறாரு. 2 கைகளையும் உடல் மீது வைக்கிறாரு. 2 கால்களையும் ஒண்ணா சேர்த்து வைக்கிறாரு. அப்புறம் செல்லம்மாள் வந்து எவ்வளவு சூட்ல குடிப்பாங்களோ, அந்த சூட்டுல நெற்றியில பொட்டு வைக்கிறாரு. விபூதி பூசுறாரு. அவங்க உடலுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா மரியாதையும் செஞ்சு விடுறாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கடையில வேலை பார்க்குற அந்த பையன் வரான். முனுசாமி அப்படிங்கிற பையன் வரான். "ஐயா, முதலாளி வந்து பணம் குடுத்து விட்டாங்க. இந்தாங்க ஐயா" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவர்ட்ட இந்த பிரம்மநாயகன் சொல்றாரு, "அம்மா தவறிட்டாங்க" அப்படின்னு சொல்லி பணத்த குடுத்து தந்தி அடிக்க சொல்லி சொல்றாரு. வலி, வேதனை எவ்வளவு இருந்தாலும், அவருடைய மனதில் நிதானமும், நிம்மதியும் இருந்தது. அந்த உடலுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் உயிர் பிரிஞ்சுட்டு போயிட்டுங்கிறத நிம்மதி தான் அவருக்கு இருந்தது. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 பெண்கள் வராங்க. அவங்க ஒப்பாரி வச்சு அழுறாங்க. அந்த ஒப்பாரியை மறைக்கும் விதமாக வெளியில் இரட்டை சங்கு ஒலித்தது என்று ஆசிரியர் இந்த கதையை முடிக்கின்றார். இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை வருடங்கள் ஆனாலும் மாசவருடைய மனதை உருக்கக்கூடிய வண்ணம் இருக்கின்றது. மனைவியினுடைய மரணத்தை நிதானமாக ஆசிரியர் கடந்து செல்வதாக காட்டுகின்றார். மனம் மரத்து போகும்போது மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயமாகின்றது.
கணவனை மனைவியும், மனைவியை கணவனும் எவ்வளவு நேசிச்சிருக்காங்க, ஒருவருக்கொருவர் எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதை சான்றாக அமைகின்றது. நாமும் அத மாரி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுகின்றது. வறுமை, பட்டினி, எள்ளல், நையாண்டி இவையெல்லாம் கலந்த ஒரு உருக்கமான கதை. தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இன்றைக்கு நாம் தவணை முறையில் பொருட்களை கடன் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இந்த தவணை முறை வாழ்க்கையை இந்த கதை எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1943வது வருடம். 81 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ள விதம் அப்படிங்கிறது புதுமை. இதையெல்லாம் வச்சுதான் அவர் புதுமை பித்தன் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகின்றார் என்று நம்ப கூறி முடிகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆழமான அன்பு, காதலை வெளிப்படுத்தும் கதை இந்த கதை. பிரம்மநாயக மாதிரி ஒரு கணவன் வேணும்னு எல்லா பெண்களும் விரும்புவாங்க. இந்த புதுமையான கருத்துக்களை புரட்சிகரமாக கூறிய இந்த புதுமை பித்தனுடைய புத்தகங்களை வாசிப்போம், நேசிப்போம். மறுமுறை இந்த சுரேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் சங்க இலக்கிய ஆய்வகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற பேராசிரியர் சிவகாமி சுந்தரி அம்மையார் அவர்கள் சங்க இலக்கிய ஆய்வகத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சிறந்த ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி வருகிறார்கள். இன்றைய நிகழ்விலும் செல்லம்மாள் என்கின்ற சிறுகதை குறித்து நம்மிடையே மிகச்சிறப்பான ஒரு கருத்துரையை வழங்கினார்கள். பேராசிரியரின் பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையை வழங்கியமைக்கு சங்க இலக்கிய ஆய்வகத்தின் சார்பில் நன்றிகள் பல்லாயிரம் தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம் பேராசிரியர். நன்றி ஐயா.